Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸோட கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். அதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதுல நம்ம வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல என்ன கேசஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன ப்ரொசீஜர் இருக்கு, அது ரிலேட்டடான கேட் அண்ட் ஐஏஎஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது, ஸோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம போன வீடியோலயே பார்த்தாச்சு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். அண்ட் அனலைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்ன அப்படின்னா, அதுல இருக்க அன்னோன் ஃபோர்ஸஸ் அண்ட் மெம்பர் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளோட மெயின் கோலா இருக்க போகுது. ஓகேவா? ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ல அந்த மெம்பரோட ஃபோர்ஸ் வந்து எங்கெங்க ஜீரோ இருக்கோ அதை பத்தி கண்டுபிடிச்சோம். அதுல நிறைய 3 கேசஸ் இருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும்னா ஜஸ்ட் நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுல இம்பார்ட்டன்டே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் வந்து தான் பேசிக். நம்ம வந்து அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஏதோ கொடுத்து நம்மளுக்கு சால்வ் பண்ணி காமிங்க, ரொம்ப டீடைலா கேட்க போறது இல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல எப்படி அதை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஈஸியா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ எப்படி நம்ம பார்த்த உடனே அப்ஜெக்டிவ் வந்து ஆன்சர் பண்ணலான்ற அந்த மாதிரி தான் நம்ம போக போறோம். ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். நீங்க எங்கெங்க ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இருக்கு அப்படின்றத நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ரிமைனிங்கா இருக்க அந்த ஜாயின்ஸ்ல இல்லைன்னா செக்ஷன்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸோட ஃபோர்ஸ் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் வந்து நம்மளுக்கு இனிமேல் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த வீடியோவை நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகே, ஸோ இதுல நம்ம ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ண போறோம். அதோட ஜாயின்ஸை வச்சு திருப்பி நம்ம ஜாயின்ஸ்ல தான் நம்மளுக்கு மெம்பர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஜாயின்ஸை மட்டும் நம்ம மெயினா வச்சு ஃப்ரீ பாடி டயக்ராம் அதை வரைஞ்சி நம்ம வந்து இந்த மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ண போறோம். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைரக்டா நம்மளோட கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அனலைஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இது ஒரு டாபிக் நம்மளுக்கு. ஓகே, இது ஒரு மெத்தட். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல்ல வந்து எல்லாமே இருக்கு. ஓகே, ஜாயின்ஸ் இருக்கு. ஸோ ஹிஞ்ச்டு அண்ட் ரோலர். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல ஜாயின்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இருக்க ரியாக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறதே அந்த மெம்பரோட ரியாக்ஷன், அதுக்கப்புறம் மெம்பரோட ஃபோர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜாயின்ஸ்ல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அந்த சப்போர்ட்ல. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் த சப்போர்ட். ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஒரு ஹரிசாண்டல். ஸோ ஹெச் டின்றனால ஹெச்டி அண்ட் விடி. ஓகேவா? நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இங்க எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அண்ட் தென் ஸோ ரோலர் சப்போர்ட்ல ஒரே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். இங்க வந்து இது ஹரிசாண்டல் ரோலர்ன்றனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெச்ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு வேர்டிங்ஸாவும் கொடுக்குறேன், பட் ரஃபா இப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ் அட் த சப்போர்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஏக்கும் டிக்கும் அதுதான் நம்ம சப்போர்ட் கண்டிஷன். ஸோ அங்க 2 ரியாக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் மீன் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, நீங்க ப்ராப்ளம்ல போகும்போது இங்க எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நான் வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இருக்கு. பட் இந்த ரியாக்ஷனே வந்து எனக்கு இப்படியும் வரலாம். ஓகேவா? நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல உள்ள ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது, ஸோ இது கரெக்டா அப்படின்றது செக்கிங் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிடைக்கிற ரியாக்ஷன் அந்த ஆன்சர் வச்சுதான் நாம அஷ்யூம் பண்ண டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ அப்ப பார்க்கும்போது இப்போதைக்கு நான் வந்து ஒரு நார்மலா நம்ம எப்படி ஒரு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 3 ரியாக்ஷன் மட்டும் அஷ்யூம் பண்ணி டைரக்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட மூணு
யூக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இது எப்படி 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே கோப்ளானர். ஸோ இந்த எல்லா சப்போர்ட்ஸுமே கோப்ளானர் அண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்றனால நம்மளுக்கு 3 ரியாக்ஷன்ஸ் வருது. நீங்க எப்பயுமே நம்ம ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஈக்லிபிரியம். ஸோ அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இங்க அவங்க என்ன இம்ப்ளிஃபை பண்ணிருக்காங்கன்னா, கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. பட் நாம நார்மலா ரியாக்ஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் எஃப் ஒய் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் நாம இது ஃபைண்ட் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அனலைஸ் த ஜாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம ஜாயிண்ட் அப்படின்றதா மெயின். நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்போ நான் வந்து ஜாயிண்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து 1 2 3 4, ஸோ 4 ஜாயிண்ட் இருக்கு. சாரி, இந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து ஒரு கனெக்ஷன் வரும், இதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 4 ஜாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ மெம்பர்ஸ் இருக்கு, 5 மெம்பர்ஸ் இருக்கு, 4 ஜாயிண்ட் இருக்கு, ஒரு லோட் இருக்கு. ஸோ இப்போ நான் ஜாயிண்ட் எடுக்கணும். ஸோ எந்த ஜாயிண்ட் நீங்க எடுப்பீங்க அப்படின்றது டவுட் வரும். ஸோ நம்ம என்ன ஜாயிண்ட் எடுக்கணும்னா, எந்த ஜாயிண்ட்ல 2 அன்னோன் ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கோ அந்த ஜாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயிண்டா எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ல 1 2 இந்த மெம்பரும் நம்மளுக்கு அன்னோன் தான். ஸோ 1 2 3 4, ஸோ 4க்கு மேல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 2 இருக்கு, இல்ல 3 இருக்கு. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா அண்ட் தென் இங்க 2 இருக்கு, அண்ட் தென் இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டிப்பா பி எடுத்துக்க முடியாது, அண்ட் பி அண்ட் டி, பி எடுத்துக்க முடியாது, டி எடுத்துக்க முடியாது. நம்ம ஏ இல்லைன்னா சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன் இங்க 2 அன்னோன் ஃபோர்ஸஸை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும்? ஏன் அன்னோன் 2 அன்னோன்? ஏன்னா இது ஒரு அன்னோன், இது ஒரு அன்னோன். ஆல்ரெடி நம்ம இந்த வெர்டிகல் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நோன். ஸோ இப்போ இந்த 2 தான் இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண போறது ஏ ஜாயிண்ட் தான் நான் எடுத்துப்பேன். ஏன் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஏன் 2 அன்னோன் ஃபோர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது என்ன, ஒரு சிஸ்டம். சோ என்ன சிஸ்டம், கோப்ளானர், எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. அண்ட் தென் எல்லாமே வந்து கன்கரண்டா இருக்கு. பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ல 1 2 எல்லா ஃபோர்ஸ் கன்கரண்ட், அண்ட் இந்த பாயிண்ட்ல எல்லாமே கன்கரண்டா இருக்கு. தட் மீன் இந்த ஃபோர்ஸ் நம்ம மெம்பரை கன்சிடர் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கன்கரண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்ப என்ன, எனக்கு கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். சோ அந்த சிஸ்டம்ல நம்மளுக்கு ரெண்டே 2 யூக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா, Fy equal to 0 and then Fx, that means Fx equal to 0 and Fy equal to 0. So அப்ப எனக்கு 2 equilibrium equations தான் joint அனலைஸ் பண்றதுக்கு என்கிட்ட இருக்கு. So அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற அந்த ஜாயிண்ட்ல 2 unknown இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, அனலைஸ் பண்றதுக்காக. ஸோ அதனாலதான் நான் எடுக்கிற ஜாயிண்ட், இப்போ வந்து நான் இந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா என்னால 2 தான் கண்டுபிடிக்க முடியும், ரிமைனிங் வந்து எனக்கு அன்னோனா இருக்கும். ஸோ நம்ம ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டா, கொஞ்சம் டிடிஎஸா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னோட கன்வீனியன்ட்காக அவங்க ரூலே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கிற ஜாயிண்ட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக நம்ம இந்த ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன், அனலைஸ் த ஜாயிண்ட் பை ஜாயிண்ட். ஓகேவா, ஒரு ஜாயிண்ட் பை ஜாயிண்டா நம்ம செகண்ட் ஸ்டெப் அனலைஸ் பண்ணோம். அதுல எடுக்கும் போது ஸ்டார்டிங் வித் ஜாயிண்ட் விச் ஹாஸ் only 2 unknowns. நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த ஜாயிண்ட் வந்து எனக்கு 2 unknown reactions மட்டும் இருக்கணும். அது why அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் நான் சொல்லிட்டேன். பிகாஸ் என்கிட்ட 2 யூக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நான் 2 unknown இருந்தா மட்டும்தான் என்னால ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். மற்ற ஜாயிண்ட்டுக்குலாம் அது எப்படி நெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டி ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கலாம். பட் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி இந்த 2 ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ அதை வச்சுட்டு நீங்க இதை கண்டுபிடிக்கலாம், அண்ட் இதை வச்சுட்டு இதை கண்டுபிடிக்கலாம், அண்ட் சி வச்சுட்டு பி. ஸோ அப்படி கண்டினியூவா போயிட்டு இருக்கனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் 2 unknown இருக்கிறத ஜாயிண்டா பார்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 ஸ்டெப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சால்வ் பண்ணி காட்டுறேன், இதே ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, நான் இந்த ஏ எடுத்து நான் பண்ண போறேன். ஸோ ஏ தான் நான் அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றத உன்னை ட்ரா பண்ண போறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு டயக்ராமையோ அனலைஸ் பண்றதுக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்றதுக்கு
அந்த பார்ட்ல இருக்கிறத மட்டும் நான் தனியா எடுத்து அதுல இருக்க ரியாக்ஷன் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதை வந்து நான் என்னோட கன்வீனியன்ட்காக நான் அனலைஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து அதுல இருக்க ஃபோர்ஸ் அதுல இருக்க மொமெண்ட் அதுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்க ட்ரா பண்றீங்க இல்லையா, ஸோ அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நம்மளுக்கு தெரியும் நீங்க வந்து ரொம்ப அதுல நிறையவே இருக்க ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன அப்படின்னு நிறைய டெஃபினேஷன் சொல்லிட்டே போகலாம். பட் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கும் போதே நான் ட்ரா பண்றதை நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம்ல எடுத்துக்கலாம். பட் இதை கட் பண்ணி நம்ம எடுத்து நம்மளுக்கு தெளிவான ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறோம். எதுக்காகனா நம்ம சால்வ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுக்கணும். அப்புறம் அதுல இருக்க ஃபோர்ஸஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் நோனா இருக்கு அன்னோனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா 2 ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்க சால்வ் பண்ணி அந்த மெம்பர் ஃபோர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு தேர்ட். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர் ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்படி நீங்க ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல நம்மளுக்கு இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட ஃபோர்ஸும் அந்த வேல்யூ வந்து கிடைச்சிரும். So third one பாத்தீங்கன்னா consider free body diagram of the joint and represent all the forces acting at that joint. Okay, then use summation fx equal to 0, summation fy equal to 0 to find the மெம்பர் ஃபோர்ஸஸ். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட். ஸோ பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஈஸி மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகேவா, நீங்க வந்து தியரிட்டிக்கலா படிச்சாதான் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும் ப்ராப்ளமேட்டிக். நாம படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ல தான் அதிகமா கொஸ்டின்ஸ் வரும் நான் பார்த்த வரைக்குமே, கேட்லயும் சரி ஐஏஎஸ்லயும் சரி. பட் சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல நம்ம ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறோம், அந்த ஜாயிண்ட் அனலைஸ் பண்றோம், இல்ல 2 அன்னோன் ஃபோர்ஸ் எது இருக்கோ அதை ஸ்டார்டிங்கா வைக்கிறோம். அண்ட் தென் அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபோர்ஸஸ் எல்லா வேல்யூ மார்க் பண்ணிட்டு இந்த 2 ஈக்குவேஷன்ஸை வச்சு fy அண்ட் fx ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க மெம்பர் ஃபோர்ஸை ஃபைண்ட் பண்றீங்க. ஸோ இவ்வளவுதான் மெத்தட் ஆஃப் ஜாயின். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடதே நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம 3 ஸ்டெப்ஸ் சொன்னல அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ், ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இதுல நம்ம கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. தட் மீன்ஸ் சம்மேஷன் y equal to 0, சம்மேஷன் x equal to 0 அண்ட் மொமெண்ட். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் மொமெண்ட்டை கன்சிடர் பண்றேன். ஓகேவா, நம்ம பிகாஸ் நம்ம மொமெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அது இதனால மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டில இருக்கு இல்லையா, ஸோ டில இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும் போது ஸோ இந்த டி பாயிண்ட்ல இருந்து நான் இந்த ஹோல் ஸ்ட்ரெஸ்ஸோட மொமெண்ட்டை கன்சிடர் பண்றேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட், ஸோ மொமெண்ட் போட்டு சம்மேஷன் m ஈக்குவல் டு 0. ஓகே, இதான் என்னோட ரியாக்ஷன். ஸோ அதை வந்து நான் டி பாயிண்ட்ல இருந்து பார்க்க போறேன். ஸோ அதை பார்க்கும் போது ஸோ இங்க வந்து ஒரு வெயிட் இருக்கு, ஒரு லோட் இருக்கு. ஸோ இந்த லோடால எனக்கு வந்து ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த லோடால எனக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மொமெண்ட் அதுதான் நான் பண்ண போறேன். மொமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், WL. ஸோ இந்த W இது L. ஸோ இது எல்லாமே L. ஸோ இதை நான் விட்டுட்டேன். ஸோ எல்லாமே வந்து L. ஸோ லென்த் வந்து L அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா WL அப்புறம் மைனஸ் அண்ட் தென் இந்த லைனுக்கு வந்து ஒரு மொமெண்ட் இதால ஏற்படுது அப்படின்னும் போது பக்கத்துல இருக்க இந்த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு மொமெண்ட் ஏற்படும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மைனஸ் HA into L equal to 0. ஏன் நீங்க மைனஸ் அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை கம்ப்ரெஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால மைனஸ் HA into L equal to 0. ஸோ இப்போ நம்ம வந்து HA கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இல்ல W அதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ HA is equal to என்ன அப்படின்னு நீங்க இன்ஸ்டன்ட் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த LL கேன்சல் ஆயிடும். ஸோ W. ஓகேவா, ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு நம்மளுக்கு கரெக்டா இந்த டைரக்ஷன்ல தான் இந்த HAவோட ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ HAவோட வேல்யூ வந்து W. ஸோ ஒன்னு ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம்மேஷன் FY is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஹரிசாண்டல் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா HA அண்ட் HD இருக்கு. ஸோ அதை நான் இது பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். சம்மேஷன்
HA plus summation HP is equal to 0 and summation HP is equal to இது வந்து plus so இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு minus so minus அப்படின்ற நம்மளுக்கு minus W வந்திருக்கு but minus W வந்திருக்கனால நம்ம assume பண்ணது வந்து என்ன direction so இந்த direction ஓகேவா பட் நீங்க வந்து இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மேஷன் இருக்கு so இது எல்லாமே நம்ம assume பண்ணிருக்கோம் so இது நம்ம சால்வ் பண்ணி ரியாக்ஷன்ல ஆன்சர் வரும் ஓகேவா அது மைனஸ் வந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க இங்க assume பண்ண டைரக்ஷன் தப்பு அப்படின்றது அர்த்தம் so அதுவே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த HA வந்து எனக்கு பிளஸ்ல வந்தது ஓகே என்னோட HA நான் assume பண்ண டைரக்ஷன் எனக்கு கரெக்ட் பட் ஆனா எனக்கு HD வந்து எனக்கு மைனஸ் W வந்திருக்கு so அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கொடுத்திருக்க அங்க assume பண்ண வேல்யூவும் கரெக்டான வேல்யூவும் தப்பு so அதனால நான் assume பண்ண வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தட் மீன் எனக்கு இங்க வந்து நான் இந்த டைரக்ஷன்ல கொடுத்திருக்கேன் இல்லையா சோ அது வந்து ஆக்சுவலா இந்த டைரக்ஷன்ல தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ்ல ஓகேவா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒரு சம் சால்வ் பண்ணும்போது பட் குழம்பிக்காதீங்க நான் வந்து என்ன பண்ணேன் இதை அஷ்யூம் பண்ணேன் ஓகே சோ எனக்கு வெறும் பிளஸ்ல வந்து எனக்கு ஆன்சர் வந்திருந்ததா நான் கரெக்ட் அப்படின்னு நான் எடுத்திருப்பேன் பட் எனக்கு மைனஸ்ல வந்திருக்கனால சோ நம்ம அஷ்யூம் பண்ணது ஏதோ தப்பு சோ அதனால நான் மாத்திக்கிட்டேன்னா நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது மீனிங் ஓகே சோ அப்போ எனக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சோ அப்பனா எனக்கு இந்த டைரக்ஷன்ஸ்ல தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஓகேவா சாரி இந்த டைரக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் fx பண்ணியாச்சு fy summation fy equal to 0 அப்படின்னா fy வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்கிறது ஒண்ணே தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ல இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த vd சோ இது மட்டும் தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கு சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா vd அதுக்கப்புறம் கீழே இருக்க நம்ம லோடும் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்கு சோ அதனால vd minus w equal to 0 சோ அப்ப vd வெர்டிக்கல் ரியாக்ஷன் at t வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு w சோ அப்ப நான் என்ன இந்த சைடு தான் சோ இது வந்து எனக்கு பாசிட்டிவ்ல வந்திருக்கு சோ நான் அஷ்யூம் பண்ண டைரக்ஷனும் எனக்கு பாசிட்டிவ்ல வந்திருக்கனால இந்த டைரக்ஷனும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டைரக்ஷனும் கரெக்ட் சோ அதனால வந்து கரெக்ட் ஓகேவா சோ இங்க வந்து எனக்கு நெகட்டிவ் வந்தனால டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா சோ எனக்கு இங்க பாசிட்டிவ் வந்தனால கண்டிப்பா நான் அஷ்யூம் பண்ண வேல்யூ கரெக்ட் அண்ட் இங்கேயும் நம்ம பாசிட்டிவ் வந்தனால அஷ்யூம் பண்ண வேல்யூ கரெக்ட் ஓகேவா சோ அதுக்காக தான் இது சப்போஸ் நீங்க கரெக்டா வந்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லை நம்மளோட அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அளவுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது பட் எதுக்கும் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா சொல்லணுன்றதுக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஜஸ்ட் அது புரியலனாலும் நம்ம சால்வ் பண்ணும் போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே போயிடும் ஓகேவா So second step தான் நம்மளோட ஜாயிண்ட் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு நம்ம பண்ண போறோம் so first நான் என்ன பண்ணிக்கிறேன்னா consider joint A so joint A வை consider பண்ணிக்க போறேன் so அந்த joint A வந்து இதுதான் so இதை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் so என்னோட இதுக்காக நான் draw பண்றேன் so இங்க ஒரு ரியாக்ஷன் so அதான் HA is equal to W so and இது A ஓகேவா சோ இவ்வளவுதான் எனக்கு இருக்க ரீடிங்ஸ் சோ இந்த ஃபோர்ஸ் வந்து இங்க இருந்து நம்ம டி இருக்கறனால இது எஃப் ஏடி சோ இங்க இருக்கிறது எஃப் ஏபி ஓகேவா அந்த பி சோ இததான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன் ஓகேவா சோ இப்போ நம்மளுக்கு ஒரு இது வந்து என்னன்னா உங்களோட மைண்ட்ல நீங்களே யோசிக்கணும் ஓகேவா என்னன்னா சோ இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு இப்படி வந்து இந்த ஜாயிண்ட வந்து எனக்கு தள்ளிட்டு இருக்கு தட் மீன் புஷ் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா சோ அப்ப வந்து நம்ம யூக்லிபிரியம் ஆக்ட் ஆகும் அப்பனா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரெஸ் தான் சோ அப்போ யூக்லிபிரியம் ஆக்ட் ஆயிட்டு நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து புல் பண்ணும் சோ அப்ப நம்மளுக்கு என்ன வரும் சோ இங்கேயும் ஒரு கம்ப்ரெஷன் தான் ஆக்ட் ஆகுது ஓகேவா சோ இதுதான் யூக்லிபிரியம் பிகாஸ் இப்படி இருந்ததுன்னா நம்மளோட அந்த டிட்டர்மினன்சி வந்து போயிடும் இல்லையா சோ அந்த ஃபுல்லா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு தள்ளி போயிடும் சோ இங்க இதை புஷ் பண்ணுதா இதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் சோ இங்க அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் சோ அது இந்த சைடு ஆக்ட் ஆகும் சோ அப்போ இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த சைடு ஆக்ட் ஆகுறதுனால இது கம்ப்ரெசிவ் ஓகேவா சோ இது வந்து நீங்களே அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறீங்க பட் இதுதான் வந்து அது யூக்லிபிரியம் கண்டிஷனால நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒண்ணு நம்ம அஷ்யூம் பண்றதுக்கு நம்ம அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி அஷ்யூம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் கரெக்டா வந்துட போகுது இல்லையா சோ நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க சோ இந்த சைடு வந்து இந்த பாயிண்ட் இதை தள்ளிட்டு இருக்கு அப்படின்னா இதை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த சைடு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவை சோ அப்ப கண்டிப்பா இந்த சைடு தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சோ அதனால நான் இந்த சைடு போட்டு நான் கம்ப்ரெஷன் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு போறதுனால இது கம்ப்ரெஷன் ஓகே சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா FAB is equal to சோ நாம அஷ்யூம் பண்ணதும் நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா பாசிட்டிவ் ஓகேவா
ஸோ இது வந்து W அப்படின்ற நம்மளோட ஆன்சர். எப்படின்னா நீங்க சம்மேஷன் fx ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கனாலும் நம்மளுக்கு W தான் வரப்போகுது. ஸோ பாசிட்டிவ்ல நம்ம ஆன்சர் வந்திருக்கு. அப்பனா நம்ம அஷ்யூம் பண்ண வேல்யூவும் ஸோ நமக்கு வந்த ஆன்சரும் கரெக்ட் அப்படின்றது. கண்டிப்பா இந்த ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரஷன்ல தான் ஆக்ட் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் சொல்லும் போது மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்லயும் சரி மெத்தட் ஆஃப் செக்ஷன்லயும் சரி இந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ நாம ஒன்று அஷ்யூம் பண்ணி எடுத்துப்போம். வர வேல்யூ பிளஸ்ஸா இருந்தா நம்ம அஷ்யூம் பண்ணது கரெக்ட், மைனஸா இருந்தா தப்பு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கொண்டு போறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இல்ல நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு மெத்தட் இருக்கா அப்படின்னா நீங்க அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சம்மேஷன் y. ஸோ வெர்டிகல் ரியாக்ஷன். ஸோ ஒரே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், அதுதான் FAD ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எனக்கு 0. ஸோ நான் ரெண்டு ரியாக்ஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஜாயிண்ட்டை. ஸோ சம்மேஷன் fx ஈக்குவல் டு 0 அண்ட் சம்மேஷன் fy ஈக்குவல் டு 0. ஸோ நான் ரெண்டுத்தையும் பத்தி சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு ரெண்டு வேல்யூ ஏபியும் கிடைச்சிருச்சு அண்ட் ஏடியும் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்க இருக்க அந்த இந்த சைட் W. ஸோ இது வந்து எனக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர் பிகாஸ் எனக்கு கிடைச்ச வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த மெம்பர் வந்து எனக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அனலைஸ் பண்ண போறேன். எந்த ஜாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் கன்சிடர் ஜாயிண்ட் பி. ஓகே, ஸோ பி ஜாயிண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ ஏன்னா இங்க வந்து லோட் இருக்கு, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ், இந்த சைடு ஒரு மெம்பர் இருக்கு, இந்த சைடு ஒரு மெம்பர் பி மெம்பர். ஸோ இங்க வந்து எனக்கு W லோட் ஆக்ட் ஆகுது அண்ட் தென் இங்க ஒரு மெம்பர் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மெம்பர் அண்ட் தென் இங்க ஒன்று இருக்கு. ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், FAB ஈக்குவல் டு W அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து ஒரு மெம்பர் வந்து என்ன வருது, FBD. ஓகேவா? ஸோ பி, இந்த பில இருந்து டிக்கு போற மெம்பர் அண்ட் தென் இங்க இருக்க ஒரு மெம்பர். ஓகேவா? ஸோ இது ஏன் நான் போடல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பரை வந்து போடுங்களேன். ஸோ ரெண்டு கொலினியர் பாயிண்ட், ஸோ ரெண்டு பாயிண்ட், ஸோ இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா 0வா இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மெம்பர் 0வா இருக்கும் அண்ட் தென் இந்த ரெண்டு மெம்பரை கன்சிடர் பண்ணும்போது இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதோட ஆப்போசிட் மெம்பர் 0வா இருக்கும். ஸோ அப்போ நீங்க அந்த 0 ஃபோர்ஸ் மெம்பரை கன்சிடர் பண்ணீங்கனாலே இந்த ரெண்டு கேஸ் 3ல கன்சிடர் பண்ணீங்கனாலே இந்த ரெண்டுமே 0 ஃபோர்ஸ் மெம்பர் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதனால நான் அது அவ்வளோவா பெருசு பண்ணல. நம்மளுக்கு தேவை இந்த ஃபோர்ஸும் அண்ட் தென் BD ஃபோர்ஸும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வேல்யூ வரப்போகுது. மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த 1 மார்க்ல கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும்போது நீங்க 0 ஃபோர்ஸ் மெம்பர் என்னென்ன இருக்கா அப்படின்னு நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மற்ற மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஃப்ரீ பாடி டயக்ராமா நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுல எனக்கு வந்து இந்த டிகிரி தெரியணும். ஸோ அப்பதான் நான் வந்து இந்த காம்போனண்ட்டை இன்க்ளைன் காம்போனண்ட்டை நான் வந்து ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னன்னா நான் 45 டிகிரின்னு போடுறேன் பிகாஸ் இது வந்து L. ஸோ எல்லாமே ஈக்குவலா L அப்படி இருக்கும்போது இதோட டிகிரி வந்து 45 அப்படின்றது கண்டிஷன். ஓகே, நீங்களே ஸ்கொயர்ல வந்து ஸ்கொயர் ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும் போது ஒரு டிகிரி வந்து என்ன உங்களுக்கு 90 டிகிரி, அதை ஆஃப் பிரிச்சிங்கன்னா 45. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ஸோ இது 45 டிகிரி அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ 45 இதுல வந்து நான் அஷ்யூம் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நான் வந்து இதை வந்து டென்சைல், ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து டென்சைல் பிகாஸ் நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ் இந்த சைடு தான் அது கொண்டு போகுது, இது கீழே இழுக்குது, இதை மேலே கொண்டு போகுது. ஸோ அப்பதான் எனக்கு யூக்லிபிரியமா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படின்றனால நான் வந்து டென்சைல் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் என்னோட மைண்ட் செட் பொறுத்து. ஓகேவா? நீங்க வந்து கம்ப்ரெஷன் கூட அஷ்யூம் பண்ணி போகலாம். ஸோ அங்க வந்து உங்களுக்கு மைனஸ்னு ஆன்சர் வரும். ஸோ அப்ப நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் வந்து இங்க வந்து நான் டென்சைல் அப்படின்றத அஷ்யூம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச யூக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் Fy ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ், ஏன்னா இது வந்து கம்ப்ரெஷன் இல்லையா? ஸோ இதுக்கு ஸோ அதனால FAB மைனஸ் FAB பிளஸ் இது பிளஸ், ஏன்னா நான் டென்சைல் எடுத்துக்கிறதுனால FBD cos 45 பிகாஸ் இந்த இன்க்ளைன் காம்பனண்ட் வந்து எனக்கு ஹரிசாண்டலாவும் ஒரு வெர்டிகலாவும் எனக்கு ரிசால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு ஹரிசாண்டலாவும் ஒரு வெர்டிகலாவும் எனக்கு ரிசால்வ் ஆகும். ஸோ அதனால நான் FBD sin theta sin 45 எடுத்துக்க ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுல வந்து எனக்கு W அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து FBD cos 45 டிகிரி. ஸோ நீங்க சப்ஸ்டியூட் பண்றோம், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு FBD தான் தேவை. ஸோ FBD is equal to W minus cos 45. ஓகேவா, 45 டிகிரி. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? W √2. ஓகேவா, கரெக்டான்னு தெரியல, செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ இது வந்து எனக்கு பிளஸ்ல வந்திருக்கு. ஸோ அப்ப நான் அசியூம் பண்ணது இங்க டென்சைல். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்திருக்கிறதும் பிளஸ்ல வந்திருக்கனால ஸோ சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இதுவே எனக்கு -W√2 வந்துருந்ததுன்னா நான் டென்சைல கம்ப்ரெஷனா மாத்திருப்பேன். பட் எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ன்றதுனால இது டென்சைல் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா, ஸோ அதனால தான் நீங்க அசியூம் பண்ணும் போது கொஞ்சம் யூக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ண ஸ்ட்ரெஸ்ல 1 2 3 4 3 மெம்பர்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 ஃபோர்ஸ் மெம்பரா இருக்கு. அண்ட் தென் 2 மெம்பர்ஸ் தான் எனக்கு வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து A ஜாயிண்ட்டையும் B ஜாயிண்ட்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க வந்து இந்த D ஜாயிண்ட் எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். பட் இதுல நிறைய நம்ம திருப்பி நிறைய சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 எப்பவுமே 2 அன்னோன்ஸ் இருக்கிறத எடுத்துக்கணும். அண்ட் தென் நீங்க அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். பட் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா B எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம்மோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் AB. ஸோ AB ஒன்று தேவைப்படும். ஸோ AB இஸ் ஈக்குவல் டு அண்ட் தென் BD. ஸோ இது ரெண்டு தான் வேல்யூ இருக்கு. ஸோ W√2. ஸோ இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ் அண்ட் W இது வந்து கம்ப்ரெஷன். ஓகேவா, ஸோ இங்க வந்து நான் CT அப்படின்னு நான் சொல்லிட்டதுனால நீங்க மைனஸ் பிளஸ் எதுக்கு நம்மளுக்கு சைன் வருது அப்படின்னா நம்ம வந்து இண்டிகேட் பண்றதுக்காக தான். ஓகேவா, ஸோ இங்க வந்து அதுக்கு பதிலாக தான் நம்ம கம்ப்ரெஷன் அண்ட் டென்சைல் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டேன். ஸோ அதனால வந்து நீங்க பிளஸ் மைனஸ் அப்படின்றத இங்க போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ கொஞ்சம் பெரிய சம்மா தான் இது போயிடுச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்க 2 3 டைம் இந்த வீடியோ கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது இதை விட கொஞ்சம் ஈஸியா தான் நம்மளுக்கு இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. ஓகே, ஸோ அதனால வந்து கொஞ்சம் பயப்படாதீங்க. கொஞ்சம் நிறைய தான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சது தான், அப்ப நம்ம தெளிவா படிக்காது. ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படிதான் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே நம்ம போயிட்டு எக்ஸாம்ல இப்படி போய் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. ஓகேவா, அதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அதை நான் வந்து நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபோர்ஸ் இன் மெம்பர் I. ஸோ இது வந்து ஒரு IAS கொஸ்டின். நான் உங்களுக்கு பெருசாலாம் எழுதல, ஷார்ட்டா தான் எழுதிருக்கேன். டயக்ராம் அதோட ஆப்ஷன் அது எங்க கேட்டிருந்தாங்க IAS. ஓகேவா, ஸோ இதுல மெம்பர் 1 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மெம்பர் 1 வந்து எங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ மெம்பர் 1, ஸோ இதுல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ரெஷன், டென்ஷன் அண்ட் டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இங்க ஒரு லோட் வரும் அண்ட் தென் இங்க ஒரு லோட் வரும். ஓகேவா, இதுதான் வந்து IAS கொஸ்டின். ஸோ இப்போ நான் வந்து இந்த மெம்பர் தான் நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது ஒண்ணு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் அவங்க கேட்கல, ஜஸ்ட் இதுக்கு வந்து இந்த மெம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 மார்க் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கு ஃப்ரீ பாடி இந்த ஜாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மேல ஒண்ணு இருக்கு, கீழே வந்து 16T இருக்கு. ஓகேவா, ஸோ டீன்ற டன் லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட 1 மெம்பர். ஓகே, ஸோ இதுல வந்து எனக்கு வெர்டிகலா தான் இங்க ஒரு ரியாக்ஷன் இருக்கனால நான் சம்மேஷன் Fy = 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ 0 எடுத்துக்கும் போது எனக்கு இது கீழே இருக்கனால -16T. ஸோ இந்த சைட் போறதுனால கண்டிப்பா இந்த மெம்பர் வந்து எனக்கு டென்சலா இருக்கும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஓகேவா, அப்பதான் என்னோட ரியாக்ஷன் யூக்லிபிரியமா இருக்கும். ஸோ அதனால நான் இதை அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பிளஸ் F1. ஸோ F1 அந்த மெம்பரோட ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ அப்போ F1 is equal to 16T. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16T கம்ப்ரெஷன் டென்ஷன் அப்படின்றதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே பாருங்க, எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் எந்த மெம்பர் கேக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்க என்ன ரியாக்ஷன் தேவைப்படுதோ அதை நீங்க போட்டுட்டு, இதே வந்து நம்மளுக்கு இந்த சைடு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க
சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு போகலாம். ஸோ இங்க எஃப் ஒய் அப்படின்னு நான் ஏன் எடுத்திருக்கேன்னா இங்க வெர்டிகல் ரியாக்ஷன் தான் எனக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த ஜாயிண்ட்ல எனக்கு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கறனால அதை வச்சு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட மைண்டை கேட்டு பாருங்க இந்த அஷ்யூம் பண்ணும் போதெல்லாம். ஸோ அப்ப நம்ம கரெக்டா அஷ்யூம் பண்ணிட்டோம்னா அங்க பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்க வந்து இது கம்ப்ரெஷன் அஷ்யூம் பண்ணிருந்தா இங்க வந்து மைனஸ்னு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நம்ம அஷ்யூம் பண்ணது தப்பு அப்படின்றத கொண்டு போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். பட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அஷ்யூம் பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்ப போயிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லாம் வராம இருக்கும். ஓகேவா? ஸோ இது கீழே போறதுனால ஸோ இந்த ஜாயிண்ட் எனக்கு மேல இழுக்கும். ஓகேவா? இது புஷ் பண்ணுது, இங்க வந்து புல் பண்ணுது. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அப்பதான் என்னோட அந்த ஜாயிண்ட் யூக்லிபிரியமா இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரும் யூக்லிபிரியமா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுல வந்து ஏபி வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி அந்த மெம்பரோட ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப வந்து நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் தெரியும், அண்ட் தென் நம்ம மெத்தட் ஆஃப் செக்ஷனும் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு இங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு டவுட் வரும். ஒண்ணுமே இல்லை, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு ஒரு பாயிண்ட்ல கன்கரண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்க இந்த லோடு வந்து எனக்கு இந்த மெம்பருக்கு போகுது அப்படின்னும் போது அதோட ஆப்போசிட் மெம்பர் கண்டிப்பா 0வா இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் 0. பாருங்களேன், ரொம்ப ஈஸியா நம்ம இங்க வந்து அவங்க 45 கொடுத்துருக்காங்க, லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து மைண்ட்ல ஓடும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்க ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பரை வந்து எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த கேஸ் வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட ஆன்சர் 0. ஸோ அப்ப இந்த ஏபி மெம்பரோட ஆன்சர் 0. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.